13,000 ஆண்டுகளாக பூமியை ஒரு ஏலியன் விண்கலம் கண்காணித்து வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பிளாக் ஹோல், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, ஏலியன்ஸ், யூஎஃப்ஓன்னு பல மர்மங்கள் நிறைந்ததுதான் விண்வெளி. அதில் இன்றளவும் பேசப்படும் ஒரு மர்மம் தான் த பிளாக் நைட் சேட்டிலைட். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1899 மாபெரும் விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா விண்வெளியில் இருந்து வந்த விசித்திரமான ரித்தமிக் சிக்னல்களை கேட்கிறார். இது வேற்று கிரகவாசிகளின் தொடர்பு முயற்சின்னு அவர் நம்பினார். பிறகு 1960 அமெரிக்க கடற்படை ஒரு கருமையான அடையாளம் தெரியாத பொருளை கண்டறிகிறது. அது மனிதர்கள் அனுப்பிய எந்த விண்கலத்துடனும் ஒத்துப்போகவில்லை. அதன் பின் 1973 ஸ்காட்லாந்து எழுத்தாளர் டன்கன் லூனன் லாங் டிலேட் ரேடியோ எக்கோஸ்களை ஆய்வு செய்தார். அவை பூமியின் நிலவை சுற்றியுள்ள பாதையில் நிலை கொண்டுள்ள 13,000 ஆண்டுகள் பழமையான ஒரு வேற்று கிரக விண்கலத்தில் இருந்து வந்திருக்கலாம் என்று அவர் கணித்தார். அந்த விண்கலம் எப்சிலான் பூட்டிஸ் என்ற நட்சத்திர மண்டலத்தில் உள்ள ஒரு கோளிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் அவர் பரிந்துரைத்தார். மேலும் 1998 நாசா எடுத்த இந்த புகைப்படம் உலகையே உலுக்கியது. அதில் மர்மமான கருப்பு பொருள் தெளிவாக தெரிந்தது. ஆனால் உண்மை சற்று வேறுபட்டது. அறிவியல் ரீதியாக என்ன நடந்தது என்று பார்க்கலாமா? 1899 விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா கேட்ட ரித்தமிக் சிக்னல்களை இயற்கையாக அனுப்பியது ஒரு நியூட்ரான் ஸ்டார், அதாவது பல்சராக இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. 1960களில் கண்டறியப்பட்டது US ஏர்போர்ஸினுடைய டிஸ்கவரர் 8 ஸ்பைஸ் செயற்கைக்கோளின் சிதைந்த பாகம். 13,000 ஆண்டுகள் பழமையான ஒரு வேற்று கிரக விண்கலமாக இருக்கலாம் என்று கணித்தாரே டன்கன் லூனன். அவர் பின்னாளில் தனது முடிவுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு தான் முழுமையான தவறுகளை செய்துவிட்டதாகவும் தனது ஆராய்ச்சி முறைகள் அறிவியல் பூர்வமற்றவை என்றும் ஒப்புக்கொண்டார். 1998 நீங்கள் பார்த்த அந்த புகைப்படம் விண்வெளி வீரர்களான ஜெர்ரி ராஸ் மற்றும் ஜேம்ஸ் நியூமேனும் தங்களுடைய விண்வெளி நடப்பயணத்தின் போது தவறுதலாக நழுவவிட்ட வெப்ப போர்வை, அதாவது தெர்மல் பிளாங்கெட். இதுவே பின்னர் புகைப்படங்களாக எடுக்கப்பட்டு பிளாக் நைட் என்ற மர்மமான வேற்று கிரக செயற்கைக்கோளாக மக்கள் மத்தியில் உலா வந்தது. இப்போ நீங்க சொல்லுங்க, பிளாக் நைட் வேற்று கிரகவாசிகளால் அனுப்பப்பட்ட ஸ்பைஸ் சேட்டலைட்டா அல்லது வெறும் விண்வெளி குப்பையா? உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.